அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்து இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியதில் 17/7/2024 16/8/2024 வரை உண்டான மாதத்திற்கு குரோதி வருஷம் ஆடி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. ராசியும் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசியிலேயே 3 கிரகங்கள் இருக்குது. அதாவது சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. ஆரம்பிக்கும் பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவானோட செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம். 10-11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். குருவோடு சேர்ந்து தனகாரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமான காலமாக இருக்கும். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது விவசாயம் சார்ந்த, அதை தவிர இந்த இது எளிதில் அழுகும் பொருட்கள் விற்கக்கூடிய, அதாவது காய்கறி, பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஹோல்சேல் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம், பால் சம்பந்தப்பட்ட ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால முயற்சிகளில் சிறிது முயற்சிகளில் தடங்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு அந்த முயற்சி உங்களை வெற்றியை நோக்கி எடுத்து செல்லும். ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால கண்டிப்பாக கேதுவுக்கு குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவரும் ராசியிலேயே இருந்து சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். 12ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டிற்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டம். அலங்கார பொருட்கள் வாங்குறது, அதை தவிர வீட்டில் சோஃபா செட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றுறது, வீட்டில் ஒயிட் வாஷிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால செய்யும் தொழிலில் சிறு சங்கடங்கள் வரும். செய்கிற அதை தவிர உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா ஆடி 18க்கு பிறகு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர குரு பகவான் புத்திர காரகனும் அந்த இடத்த 5ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்னைக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் பெயர் உங்களுடைய ராசியின் 4-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த 4-11 அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறதுனால பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 4ஆம் அதிபதி அப்படின்னு 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானை ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் படிக்கக்கூடிய இடத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறோம். வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. மேற்படிப்பு படிக்கக்கூடியதற்கு எந்த ஒரு யூனிவர்சிட்டி நினைக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 11ஆம் இடம்
வலுப்பெற்று போய் பூமிகாரகனான செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் பண்ணுறவங்க, அதாவது இந்த இது சமையல் கலை வல்லுநர்கள், இந்த மாதிரி, அதை தவிர வந்து பால் பதனிடும் பொருட்கள் விற்கிறவங்க, தண்ணீர் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியில் அதிவேகமாக செல்லக்கூடிய ராசிநாதன் அப்படின்றதுனால இந்த ஓட்டுநர்கள், இந்த பஸ் டிரைவர்ஸு, கண்டக்டர்ஸு, அதை தவிர வந்து இந்த இந்த சாப்பாடு பொருட்கள் எடுத்துகிட்டு போகிற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம். இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய நாட்களாக இருக்கும். அந்த சில நாட்கள் வந்து ஜூலை 23 மத்தியானம் ஒரு 12:15 மணியிலேருந்து 24, 25 இந்த 2.5 நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசி இல்லைன்னா நெல் கொஞ்சம் தானமாக அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஆடி மாதம் சொல்லக்கூடிய இது வரும்போது ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலம் தெரியும், உங்களுக்கு தெரியும். ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆடி மாதம். ஆடி மாதத்தை வந்து தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது. அதனால் எல்லா அமைப்புகளும் மாறும் சுற்றத்தில் வரும்போது. ஸோ இது என்னென்னா, நமக்கு ஒரு லைஃப்பில் இன்வால்மெண்ட்டு வரணும் இல்லை, இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம். ஸோ நிறைய மாறுதல்கள் அந்த மாதம் வரும். கடகம்ன்றது ஏன் சொல்கிறேன்னா, சந்திரன் மெயின், சந்திரன் முக்கியம். சந்திரன் வந்து எல்லாருக்கும் பொது, எல்லா கிரகமும் பொண்ணு தான். சந்திரன் படிப்பட்டது அவனுடைய ஜாதகத்தை, அவனுடைய சம்மந்தப்பட்ட நடகுராசி தனியாக ஒன்று கொடுக்கறதில்லை. அது யாரை மூலம் கொடுக்குறான்னா, நிற்கிற நட்சத்திர ஸ்தாதி கொடுக்குற பார்த்தீங்களா, அவன் தான் வேலை செய்யணும். குரு, சனி, புதன் இந்த 3 பேர் தான் ஆன்மீக ஆஃப் சந்திரனுக்காக வேலை செய்வாங்க. மற்ற கிரகநாதர்கள்லாம் அவங்களே வேலை செய்வாங்க, கூட ஹெல்ப்புக்கு வச்சுப்பாங்க. அதான் சாரநாதனை. சந்திரனும் சூரியனும் மாத்திரம் என்றைக்குமே டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அது யோகத்தை வேணால் உண்டுவாங்க தவிர நேரடியாக அவங்க கூட செய்கிறது கிடையாது. சூரியனுக்கு யார் கொடுக்குறாருன்னா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு மகம் கேது, பூரம் சுக்கிரன், உத்தரம் சூரியன், மொத்தம் ஒரு பாதம் சூரியன். சூரியனே செய்ய மாட்டான். ஆக மொத்தம் மகம் பட்சத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கேது செய்வாரா, அந்த கேது யாரை சிந்திக்கிறாரு பார்க்கணும். இதெல்லாம் இருக்குது. நான் நேரடியாக சூரியன் தலையிட மாட்டார், உத்தரத்துனா கூட தலையிட மாட்டார். ஏன்னா அந்த சூரியன் அந்த மாதத்தில் சூரியன் எந்த வீட்டில் இருக்கானோ அதுக்கு அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவார். அதனால் கவலை இல்லை. அதனால் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது இந்த நவகிரக நாயகர்கள்லாம் எப்படி கொடுக்குறான்னு பார்த்தோம்னா கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஒரு பெரிய சுச்சுவேஷன் உண்டாக்குறாங்க. இன்னும் ஒவ்வொரு மாதம் இப்படியே போயிட்டு இருக்கு, ஏதாவது வழி உண்டா, நம்ம மட்டும் கொடுப்போம் சொல்கிறோமே, அப்படி நிஜமாக கொடுக்குறாங்களா எப்படி வருது. யோகங்கள் உண்டாக்குறதுனா ஒரே அளவு யோகம் காணுமே, இத்தனை யோகங்கள்லாம் இருக்குது, ஒன்றையும் காணுமே. அப்படியே இருக்குன்னா அப்படியே இல்லை, அதுக்கு உண்டான வழியை பண்ணிகிட்டே இருக்கு, பைப்லைன் போயிட்டே இருக்குது. நான் நிச்சயம் கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் சொல்லக்கூடிய இந்த கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சந்திரன் உத்தரத்து நிற்கிறான். முதல் நாளைக்கே சந்திரனே உத்தரத்து நிற்கிறான். சூரியனுடைய 2ஆம் வீட்டு சம்பந்தம் சூரியனுக்கல்ல, ஆட்டோமேட்டிக்காக சந்திரன் சூரியன் தொடர்பு வந்துடுது பார்த்தீங்களா. அப்போ ராகு வந்துடுறாருல்ல, அவங்க மூலம் கிடைக்கிறது. கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாக்கியத்தில் ராகு உட்கார்ந்துருக்கா. அப்போ ராகு மூலம் எல்லாம் வருது. ராகு மூலம் நாகு தனியாக பண்ண சனீஸ்வரன் தொடர்புள்ள வருது. ஆக கடத்தரம் சம்மந்தப்பட்ட சனீஸ்வரன் தொடர்போட ராகுவானவர் செஞ்சு கொடுக்குறார் இந்த ஃபுல்லாக, அந்த மாதம் ஃபுல்லாக. அதிர்ஷ்டங்களுக்கு ஒன்றும் குறைச்சது இல்லை. ஜென்மத்திலே ராசி கடகத்திலே ஆடி மாதம் சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேரும் உட்காந்துருக்கானுங்க. சூரியனும் சுக்கிரனும் ஒன்றா நாசம், அதெல்லாம் நாசம்லாம் ஆக முடியாது. இருக்கிற ஹையஸ்ட் அத்தாரிட்டி பவர் யாருன்னா சுக்கராச்சாரியார் தான் நவகிரகங்கள்லேயே. என்ன சூரியன் அப்படின்னா நெருப்பை போட்டு கட்டின்னு அட்டகாசம் பண்ணிருப்பார்னா, எவ்வளோ தான் அட்டகாசம் பண்ணால் கூட, சனீஸ்வரனுக்கும் அந்த சாயாதேவிக்கு நாசம் பண்ணால் கூட சுக்கிரன் முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா புதனுடைய சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமியோட சகோதரர் சுக்கராச்சாரியார், மேலும் முதலாளி சம்மந்தப்பட்டவர்.
அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சூரியன் அந்தந்த மாத கிரக அதிபதி தான். ஒரு மாதத்துக்கு ஒரு சூரியன் மாறுவார். அதனால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி பண்ணுறது சுக்கிராச்சாரியருக்கு திறமை மாதிரி யாருக்கும் வராது. அதனால தான் மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட என்ன விஷயம் இருந்தாலும் சுக்கிரனுக்கு தொடர்பு உண்டு. ஏன்னா வெறும்னா எத்தனையோ சம்பாதிக்கிறது போகிறது காசு வரணும், எத்தனை பேர் வீடு வாசல் வாங்க முடியும், இப்படி குடும்பம் நடத்த முடியும்? கலை ரசனைகள் இல்லைன்னா எப்படி சாப்பிட போகிறதுன்னு எதுவுமே ஒரு கலை நயம் ஒன்று இருக்கணும். அனுபவிக்கிறது தேசம் அந்த விஷயங்கள்லாம் நிறைய நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். ஆடை ட்ரெஸ்ஸுலேருந்து குழல்லேருந்து படிப்புலேருந்து பேசுறதுலேருந்து சுகம் அனுபவிக்கிறது, கலை ஆற்றல் ட்ராமா சங்கீத பொழுதுபோக்கு இத்தனை விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம்னா சுவைகள் அதெல்லாம் சுக்கிராச்சாரியர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது என்ன வகையிலான ரசனைகள்ன்றது செவ்வாய் தீர்மானிப்பார். அந்த ப்ரொவோக் பண்ணுறது ஆசைகள் பிரமாதமாக இருக்கும். அதான் ஆக மொத்தம் இதில் நமக்கு இந்த கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் என்னென்னா 6, 8 இருந்தாலும் சனீஸ்வரர் அந்த ஜன்ம நட்சத்திர பரிவர்த்தனை சொல்லக்கூடிய பண்ணினால நமக்கு ராகுவோடு டைரக்ட் தொடர்பு அவருக்கு கிடைக்கிறது அதுபோல் கிடைக்கும். இப்படி சுக்கிராச்சாரியர் மாத பிற்பகுதியில் ஆடி பிற்பகுதியில் சிம்மத்துக்கு வந்துடுவார். சிம்மத்தை 2ஆம் வீட்டு சுக்கிராச்சாரியர் உட்காந்து 2ஆம் வீட்டு சுக்கிரன் உட்காந்து தான் தோஷம்பாங்க. இது கிடையாது. பர்மனெண்ட்டாக லாட்சியில் இருந்தால் தான் பிரச்சனை. 2ஆம் வீட்டில் டைரெக்டாக சனீஸ்வரன் தொடர்பு சப்தமஸ்தாரையின் தொடர்பு கொண்டு செயல்படுத்துகிறார். அப்போ சுக்கிரன் யாருன்னா கடகத்துக்கு 11th ஹவுஸில் ஆடு மட்டும் இல்லை சுகஸ்தானாதிபதி. அங்கே அந்த எப்படி பாதகாதிபதி எப்படி பாதகத்தை போகிறாருன்னா சனீஸ்வரன் தொடர்பு சம்பந்தம் வருதுனால பாதகம் போயிடும். இதெல்லாம் எவ்வளோ இருக்குது, நிறைய விஷயம் இல்லை. ஸோ ராகு தொடர்பு இருக்குன்னா நிச்சயம் பாதம் அடியோடு போயிடும். ஸோ நமக்கு வேண்டியது என்ன, எல்லா விஷயத்திலையும் நம்ம எப்போதும் அப்ஹேண்டாக இருக்கணும். அதானே எதுவும் நம்ம சுகம் குறையக்கூடாது, சொத்து துட்டு குறையக்கூடாது, பந்தா குறையக்கூடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணணும். குடும்பங்கள் அப்படி இருக்கணும். அப்படி அந்த பந்தா கடகத்தை எதிர்பார்க்கும். எப்போதுமே சந்திரனுக்கு பத்திரம் எப்படியே உட்காந்துருக்கோம். எந்த ஒர்க்கு இருந்தாலும் நைசியாக பேசி அத்தவன்ட்டேருந்து வேலை வாங்குறது சந்திரனுடைய வேலை.